வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஓர் அசலானது 2 வருடங்களில் 9/4 மடங்கு ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது சம் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, அது கொடுக்கல. ஸோ நம்ம அதை என்னென்னு வச்சுக்கிடலாம், அசல் இஸ் ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் 2 வருடங்களில், ஸோ அப்போ என் கொடுத்துட்டாங்க 2 ஆண்டுகள் அப்படின்னு. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அசலானது 2 வருடங்களில் 9/4 மடங்கு ஆகிறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்த தொகை எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, 9/4 இன்ட்டு பி, அசலை போல் 9/4 மடங்கு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, அதன் வட்டி விகிதம் எவ்வளவு. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா, தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியணும், தனி வட்டி என்னன்னு தெரியணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை, அதாவது இன்ட்ரெஸ்ட்டையும் அசலையும் ஆட் பண்ணால் 2 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை அதானே. அதாவது மொத்த தொகைனா என்னது, பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9/4 இன்ட்டு பி. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 9p/4. இங்கே இருக்க ப்ளஸ் பி அங்கே போனால் மைனஸ் பி ஆயிரும். ஸோ அப்போ நம்ம பியை வெளியே எடுத்துக்கலாமா, 9/4 - 1. ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு, இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 4 வரும். 9 - 4 5/4 இன்ட்டு பி. ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், 5/4 இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, பி இன்ட்டு என் 2, ஆர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், டிவைடட் பை 100. ஸோ பி கேன்சல் ஆயிருமா. அதுக்கப்புறம் இதையும் அடிக்கலாமா, 25 ஆகும். ஸோ அப்போ 2r இஸ் ஈக்குவல் டு இங்கே டிவிஷனில் இருக்கிறது இங்கே மல்டிப்ளை ஆயிரும், 25 இன்ட்டு 5. ஸோ அப்போ r இஸ் ஈக்குவல் டு 25ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 125 டிவைடட் பை 2. ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கிடலாம், 62 இங்கே 2 வரும், மேலே 1 வரும். அதாவது 62ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 124. ஸோ அப்போ இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணால் நமக்கு 125/2 கிடச்சிரும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 62 1/2. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.